குழம்பு பிறந்த பையன் வாங்க. ஆட வேண்டும், பாட வேண்டும், இப்போது உல்லாசத்தில் மிதக்க வேண்டும். சுகுணா சொல்லுங்க. பார்த்த உடனே நெருங்கிட்டு போவதற்கு மனைவியே வரவில்லை எனக்கு. எப்படி சுகுணா சொல்லுங்க. அன்பே, என் ஆளுயிரே, இனியவளே, ஈடில்ல அழகே, உன்னை பார்க்காமல் ஊமையாகி விட்டேன் நான். என்னவனே ஏனோ தெரியவில்லை. ஐந்து அழகா உனக்கு ஒரு பார்வடி பார்த்தால் ஓடி வெளியே குடும்பங்கள் அனைத்தும் அவ்வை ஆந்ததற்குள் அக்காதலில் சேர்ந்திடலாம். சுகுணா சொல்லுங்க. எப்படி தெரியுமா? எப்படி சேர்ந்து நமக்கு எவ்வளவுதான் சொத்து சுகம் பொன் பொருள் எவ்வளவு இருந்தாலும் நமக்கென்று பின்னால் ஆளுவதற்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லையே என்று இப்போது மனது வேதனையாக இருக்கின்றது. செல்லாமல் இப்போது எந்த கோயிலுக்கெல்லாம் சென்று வந்திருக்கிறோம், அந்த தெய்வமெல்லாம் நமக்கு கருணை காட்டவில்லையே. நாம் யாருக்கு என்ன செய்தோம், யார் கூடிய நாம் கெடுத்தோம், எதற்காக இப்பேற்பட்ட வேதனை நமக்கு வர வேண்டும் என்று ஒன்றுமே புரியாமல் இருக்கிறது. குழந்தைல சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? என்னடா ஒரு ராமர் சிங்கம் குழந்தைல சொல்றேன், எங்க நல்லா டம் கட்டி பாருங்க. நாங்க மேல காட்டுற ஏரியா இல்ல, மீன் கோழி பார்த்தா கறி பார்த்தா 4 முட்டை எடுத்தாங்க, நாங்க தான் வச்சு நவுத்துறேன். எங்களுக்கு குழந்தை செல்வம் இல்லாதது உனக்கு கேவலமாக இருக்கிறதா? கேவலமாகுது ஒண்ணுதான் சொல்லிக்கிறேன். குழந்தை ஒரு நாட்டு யாருடைய மன்னர், ஒரு நாட்டு மக்கள் என்ன நினைப்பாங்க? ஏண்டா சின்ன முச்சி, இதே பாருப்பா, உனக்கு எந்த நேரத்துல விளையாட வேண்டும் என்று தெரியாம விளையாட்டு தினமாக விளையாடுகின்றாய். எங்களுக்கு திருமணம் நடந்து எத்தனையோ ஆண்டுகள் உருண்டாடி விட்டதுடா. எங்களுக்கு பின்னால் இந்த நாட்டை ஆள்வதற்கு ஒரு ஆண் குழந்தை பெண் குழந்தை இல்லை என்றுதான் இருவருக்கும் பெரிய மன வருத்தம். அப்படி இருக்கும் பொழுது அது மட்டும் கிடையாது ராஜா, நான் தெரிவதில நடந்து சென்றா என் நாட்டு பெண்கள் அனைவரும் என்னை பார்த்து ஐயோ வருகின்றாலே, ஐயோ இந்த வருகின்றாலே நாட்டு மகாராணி அவ ஒரு மலடி மலடி என்று பல பேர் பல விதமாக பேசுகின்றார்கள். அந்த வார்த்தை எல்லாம் கேட்கும் பொழுது இந்த பாவி நான் ஏன் உயிரோடு வாழ வேண்டும், யாருக்காகப்பா வாழ வேண்டும் சொல்லி பார்க்கிறேன். என்ன பண்றது, பேசுறவங்க எல்லாம் பேசத்தான் செய்வாங்க, அதெல்லாம் பார்த்தா நம்ம குடம் பண்ண முடியுமா சொல்லு பார்ப்போம். யாராவது தலையில இன்னும் எதிர்க்கோ அது பிரகாரம் தான் நடக்க போகுது. 8வது கோயிலுக்கெல்லாம் ஏணி போட்டு தீபாவளிக்கு அந்த அம்மா அந்த காளியம்மா உங்களுக்கு ஒரு கருணை காட்டல. அம்மா குழந்தைல சொல்றீங்கல்ல, ஏன் நீங்க குடும்ப கட்டுப்பாடு பண்ணி உனக்குத்தான் குழந்தை இல்ல, ஐயா கூடமா குழந்தை இல்ல, ஒருவேளை ஐயாவுக்கு நரம்பு பால் நீங்க சோழிங்க போவாடி தானே குரங்கு புள்ள கொடுத்தாம எங்கேயாவது குரங்கு புள்ள கொடுத்து பாத்துக்கிறியா? தெய்வத்தால் அணுகிற
வணக்கம். அடடே ஆச்சரியர் அணுகிறதா தெய்வத்தால் முடியாத எதுவுமே கிடையாது. உண்மைதான்டா. கடவுள் இல்லாம போயது போல, கடவுள் இல்லாம போயது வெளியில. ஆமா. இதுக்கு ஒரு வழி. என்ன வழி? டேய், இந்த வழி வேணாம், நம்ம சுத்தி வந்துட்டோம். ஸ்டார்ட்டா போயிடலாம். அட முட்டாள். இந்த ஊர் மாரியம்மன். காளியம்மா, அதோ காளியம்மனா? சரி, சக்தி வாய்ந்த அம்மனாக இருக்க வேண்டும். இப்போது சென்று அவள் ஆலயத்திற்கு அம்மனை வணங்கலாமா? நீ சென்று ஓய்வு எடுத்துக்கொள். என்னடா எங்கம்மா போறா? என்னடா இன்னைக்கு தான் தெரிய போதா அம்மா சக்தி உள்ள அம்மனா, சக்தி இல்லாத அம்மனா, இந்த கிராமத்துல மக்களை கட்டி காக்குறாரு இல்ல பார்க்க போறோம். சக்தி உள்ள அம்மனான் தான் நம்ம நல்ல வழி காட்டட்டும் இல்லையா? நம்ம 3 பேர் கத்துல ஒரு பாருனா எனக்கு அந்த பாருங்க. டேய் நல்லா இருந்தா நான் நல்லா இருக்க முடியும். நான் கைதா நான் நல்லா இருந்தா நான் நல்லா இருக்க முடியும். நான் நல்லா இருந்தா அந்த அம்மாவே நீ சென்று ஓய்வு எடுத்துக்கொள். வணங்க. டேய், அட பாவி. அன்னை பராசக்திடா. மகன் இருக்கிறானே அந்த அண்ணதான பாருங்க. டேய், அண்ணனால திரும்படா முட்டாள். டேய், ஒரு தூக்காயில உனக்கு. கட்டுப்பாடு ஒரு வண்டி ஆளுங்களை விட்டு போறடா. ஏடா இது எந்த பக்கம் தெரியாது. ஏழு வகை போய் எங்க நம்ம டேய், வந்து விட்டோம் அம்மன் ஆலயத்திற்கு. ஆமா. இப்போது நன்றாக பாடல் பாட வேண்டும். உங்களுக்கு தெரியுமா அம்மன் பாடல்? கடவுளே கடவுளே கடவுளே. மனிதனாக பிறந்தா அந்த கடவுள் எல்லாருக்கும் ஒரு குறை வச்சிடறான். உனக்கு என்னடா குறை? என்ன பண்றது? குறை இருந்தா தான் அந்த தெய்வத்துக்கு போய் நம்ம வணங்கலாம். இப்படி சாமி அப்படி சாமி இதை செய்யறேன் அதை செய்யறேன். குறை இல்லைன்னா போய் தெய்வத்தை வணங்க முடியும். அப்படி என்னதான் குறை உனக்கு? எல்லாருக்கும் ஒரு குறை வச்சா அந்த அம்மா. என்னடா குறை? எனக்கு ஒரு குறை வச்சுட்டான். அந்த அம்மாவை தான் நான் வேண்டி கிடக்குறேன். அந்த வண்டி விட்டு எப்ப இறங்குறாலோ அப்பதான் என் குறையெல்லாம் திரும்ப. டேய், அப்பேற்பட்ட குறை என்ன குறை உனக்கு? காளியம்மா தாயே, வீட்டுக்கு போறதுக்கு மொத்தமோட கேன்சல் ஆகி போனோம்மா. ஏறி பார்த்தா கட்டி கூறப்பட்ட லோன் வாங்கி வச்சிருப்பேன். அதுக்கு அம்மன் பொறுப்பா? அதே வைக்கிறது எல்லாம் ஒன்னா வந்து மாட்டிக்கு. நாளைக்கு வீட்டுக்கு போறதா வீட்டுக்கு போகாத நம்ம தான் முடிவு பண்ணணும். 5500 ரூபாய் கட்டியாவணும் நாளைக்கு. எந்த புண்ணியம் காட்டுகிறானே குடும்பத்துக்கு. டேய், அம்மன் பாடல் தெரியுமா உனக்கு? என்ன பண்ண முடியும்? அம்மா பாடு. ஆமாண்டா. ஐயப்ப பாட்டு நான் அருமையா பாடுவேன். அப்படியா? சரி பாடுறா. ஐயோ, நான் மாலை பண்ணாதான் என்கிட்ட தான் குருசாமி கை குத்துருவாரு. நீ தான் பாட்டு பாடணும், நீ தான் நல்லா பாடுவணும். நான் பாட்டு பாடினா மொத்த சாமி வந்து ஆடி கிடக்கும். அப்படியா? சரி பாடு. ஐயப்ப பாட்டு பாடுறா. ஓம் ஓம் ஐயப்பா ஓம் ஐயப்பா சாமி சாமி ஐயப்பா சாமி ஐயப்பா ஓம் ஓம் ஐயப்பா ஓம் ஐயப்பா சாமி சாமி ஐயப்பா சாமி ஐயப்பா ஐயப்பா பாடரட்டி ஐயப்பா சாமி ஐயப்பா சக்தி வந்தா ஐயப்பன் பாடல் எவ்வளவு ஒரு அருமையான பாடல். சாம்பார் இட்லி வர அந்த பாடல். டேய், அம்மன் பாடல் தெரியுமான்னு தான் உன்னை கேட்டேன். பாடு. அம்மா பாட்டானே அம்மா பாட்டு பாடுறேன். தின்னு கருணாகரா தின்னு கருணாகரா. டேய், 5 வயசுல 5 கருல டேய். டேய், அம்மன் ஆலயத்துக்கு வந்து விட்டோம். அம்மன் பாடல் நானே பாடுறேன். அம்மா, தாயே, கருமாரி, முத்துமாரி, உன்னையே நம்பி உன்னுடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம்மா. நான் ஆலயத்திற்கு வந்திருக்கிறேன். எங்களுக்கு நல்வழி நீதானம்மா காட்ட வேண்டுமா? காட்ட வேண்டும். அம்மா, சிங்கமுக வாகனத்தில்
அம்மனுக்கு ஏற்றி கற்பூரம் கூட இந்த அணையில அதுக்குள்ள அந்த தேங்காய் சாப்பிடுற நியாயம் மாதிரி அம்மனுக்கு ஏற்றி கற்பூரம் தேங்காய் சாப்பிடலாம் வேணாம்னு சொல்லல கற்பூரம் அணைஞ்ச பிறகுதான் சாப்பிடணும் தேங்காய் கற்பூரம் அணையாமலே சாப்பிடுறது சாப்பிடுவாங்க என்ன வாயில கிட்டு கையில எடுக்கிற துணி என்ன பண்ணிட்டு போவேன் துணி நீ வாங்கி தரப்போற வேலை பாரு நம்ம கருப்பதிக்கிற நம்ம தேங்காய் மேல ஒண்ணு உன்னுடைய விருப்பம் நீ எப்படியா நடந்துக்க அவ்வளவுதான் இந்த ஊர் அம்மன் ஆலயத்திற்கு வந்து அம்மனை நன்றாக வழிபட்டு விட்டோம். என்னது பாரு வேறு தெரியுமா வேறு தெரியுமாடா இந்த ஊர் அம்மன் ஆலயத்திற்கு வந்தோம் நன்றாக அம்மனை வழிபட்டு விட்டோம். என்னுடைய மனைவி சுகுராதேவி சென்றவள் இதுவரை காணவில்லை. என்ன ஆனதென்றே ஒன்றுமே புரியவில்லையே. சென்று பார்த்துட்டு வாடா போடா. அம்மா மாத்தம்மா அம்மாவுக்கு ஸ்கேன் போடணும். ஸ்கேன் போட்டு பாருன்னு சொல்றா. பார்த்தாயா இந்த ஊர் அம்மன் சக்தி வாய்ந்த அம்மன் என்று நிரூபித்து விட்டார். என்னுடைய மனைவி இப்போது நிறைமாத கருவுற்று இருக்கிறார். மிகவும் சந்தோஷமாக இருக்கிறதா. நாட்டு மக்கள் என்னென்ன தேவை என்ன கேட்கிறாங்க அனைத்து வாரி வாரி கொடு. நான் எங்களுக்கு எந்தவித குறை என்பதே இருக்காதுடா. ஆமா சக்தி உள்ள அம்மனை தான் நல்ல வழியை காட்டட்டும். உண்மைதான். நம்ம எங்கன்னா போய் உயிர் சாப்பிட்டோம்னா ஆமாண்டா அந்த காளியம்மா அவளோட சக்தியை நிரூபித்த காட்டிட்டாப்பா. சக்திதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கின்றதா. அந்த அம்மா அதே போல அந்த மக்கள் எல்லாரும் நல்லா கட்டி காப்பாற்றணும்மா. தாமரை கொடுக்கணும். ஊரை நம்ம ஆடணும். எந்தவித குறை இல்லாமல் நோய்நொடி இல்லாமல் இருப்பாங்க இந்த ஊர் மக்கள். போன வாரம் 8 மணிக்கு பாடுறா ஊரு கும்பல். அந்த ஊரு 12 வருஷம் இந்த காலத்துல சத்தியமா பேர் ஊர் நான் பார்க்கவே இல்லை. எப்படா போயுது வெடின்னு இருந்து நம்ம கிராமத்துல வந்து இன்னும் 2 நாளைக்கு ஆடலாமான்னு நாளைக்கு போற ஊர் எங்க நாங்க ஆடுறப்பா
அழகா உட்காந்து நாடகம் பாரு, கதை கேட்கும்போது கதை கேட்கறாங்க, சிரிக்கும் போது சிரிக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஊரு பொட்டாசு மூணாச்சனே வாங்கி வைங்கடப்பா பொண்ணுங்களா. ஏண்டா இது வந்து நீதான் போன வாரம் அது ஊராது, நான் எங்க புட்டாது ராஜா சொன்ன தாமலை அது நானா புட்டேன். என்னது நாங்க ஊரை சொன்னீங்க சொல்லுங்க பாப்போம். ஐயோ ஐயப்பா, நாங்க மேடம் மேல ஆடிக்கிறோம், அவங்க கொட்டாவுல ஆடிக்கிறானுங்க. பக்கத்துல பிள்ளைகள் ஓடிச்சு பாருங்க, ஏன் பார்த்தா போட்டாது போடுறது பவுடர் போது சேரக்கடை ஆகிட்டு போட்டாங்க. அதுதான் படுத்து எவன் என்ன வசனம் பேச தெரியாத வந்து பூஜை காய்ச்சாங்க. அம்மா புட்டு பெரியமா புருஷன் பாப்ப என்னதான் திருத்திங்க முன்னாட்ட வாயத்தை போனதானே ஒரு ஊருக்கு போராடுது, ஒரு ஊர் ரெண்டு ஊர்ல போராடுது. சும்மா விட்டு போறோம். ஒரு புடவை தர மாட்டோமா? அதான் எடுத்தல தேங்காய் தர மாட்டேன். அன்னைக்கு 6 மணி கது சத்தி அன்னைக்கு என்ன பண்ண முடியும்? 9 மாசம் வச்சுக்கிறோம், 10 மாசம் கொடுத்து நாங்க வாங்கி பத்துக்க முடியும். என்ன பண்ண தெரியல. அம்மா குட்டி போடுச்சு. அம்மா குட்டி போடுச்சு. என்னுடைய மனைவி குழந்தை சத்தம் கேட்கின்றது. குழந்தை பிறந்திருக்கிறது. காலம் ஓடல உனக்கா? சென்று பார்த்துட்டு வாடா போடா. குழந்தை எவ்வளவு அழகா இருக்கிறது. என்னுடைய மகன் குழந்தை ஆழ்த்தலாம் செய்ய முட்டாள். ஆமா, பிறந்தது ஆண் குழந்தையா பெண் குழந்தை பார்க்கவே இல்லையே. மக்கள் அனைவரும் தவற நினைக்க பேசுறேன். அப்படி சொல்ல தப்பா போச்சு. தப்பு போடுவேன். பாருங்க பாருங்க பாருங்க. அழகான ஆண்மகன் பிறந்திருக்கிறான். எனக்கு பின்னால் நான் ஆளுவதற்கு சிங்கம் போன்று பிறந்திருக்கிறான் என்னுடைய மகன். என்னப்பா சிங்கம்டா? சிங்கம்மா? ஆமா. மண்டலூர் ஜூல விட்டு சிங்கம். பாவியே, அதே சொன்ன நானே. எனக்கு பின்னால் நாடாளுவதற்கு என்னுடைய மகன் பிறந்திருக்கிறார். இனிமேல் எங்களுக்கு எந்தவித குறை என்பதே கிடையாது. ஏண்டா பாத்துட்டு நிக்கிறிய? என் குழந்தை முத்தவன விடண்டா. வாய்தேவி குழந்தை முத்தம் தானே. ராஜா ராஜா ஐயோ முத்தம் மூஞ்சி திருப்பி கிச்சு. ஏண்டா குழந்தை முகம் தோ இருக்கு. இந்த கூட நான் முத்தம் எங்க கொடுக்க? மூஞ்சி திருப்பி கிச்சு. நான் என்ன பண்ண முடியும்? பேசுவதற்கு நேரம் கிடையாது. என்னுடைய மகன் அழுது கொண்டிருக்கிறான். அதற்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? தாளாட்ட வேண்டும். குழந்தை பந்துக்குது. ஆமா, பிளாக்ல வாங்கி கொடு. பிளாக்லையா? போய்து விட்டு உனக்கு என்ன தேவையோ நான் வாங்கி தரேன். என்னுடைய மகனை தாளாட்டுவதற்கு தொட்டில் கொண்டு வா. தண்ணி வேணுமா? என்னடா பண்றீங்க? டேய் ஆகட்டா போடுமா.
மகனே ராஜா, ராஜா என் செல்வமே, ராஜா. நீ அழுகுறது ராஜா. அம்மா அம்மா நான் இருக்கேன், அப்பா இருக்காரு. உன்னை பார்ப்பதற்காக நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வந்திருக்காங்கடா ராஜா. அதுவும் இல்லாம நம்ம கேட்ல 2 நாய் நிக்குது பாரு எப்படி. ஆமா அவன் போயிடலாம் நாய் நான் சாரலாம் நாய். ஏண்டா சின்ன முஞ்சி, இப்பொழுது என்னுடைய மகன் நன்றாக உறங்க வேண்டும். அதற்கு நீதான் தாலாட்டு பாட்டு பாடு. ஏய் பாத்தாடா, அம்மா நம்மள வெளியில பேசினா கூட அம்மா மனசுல நம்ம இருக்கிற பாசம்டா. ஆமா அதனால தான் அம்மா என்ன வசிக்கிறாங்க. ஏய், வேலைக்கு வேலைக்கு பாடல் பாடு. ஏம்மா கைக்கு வந்ததே யாரிட்டுனா அம்மா தாலாட்டு பாடு பாடிட்டு நாங்கள் நாளைக்கு ஆண்டு பக்கம் போற கண்ணை வாங்கலாம். அப்ப நாங்கள் அந்த பக்கம் வர முடியாது. நாங்கள் ஒன்று பாடு உனக்கு தெங்க போட்டு பாருப்பா தாலாட்டு பாடு பாடு. பையனுக்கு போய் வாரண்டா போய் வாரண்டா. ஏய், என்னடா பாட்டு பாடிட்டே? அபசகுணமா பாடுறேன் பாரு, பாட்டாது. பாட்டு பாடினாதான் புள்ள காலை கிளம்பி மேல போகும். எங்க போகும்? என்னடி ஏற புள்ள ஒழுங்கான பாடல பாடுறேன். பையனுக்கு போய் வாரண்டா போய் வாரண்டா. என் பையனுக்கு புத்தி உள்ள நண்ட மாறு தந்தானத்த புதுங்காடி தந்தானத்த புதுங்காடி பார்த்த புள்ள மாறு அட தந்தானத்த. பாட்டு பாடுறா என்ன மாதிரி பாட்டு பாடுறான் பாரு. சரி விடுங்க. ஏய், என்னுடைய மகனுக்கு நானே பாடல் பாடுறேன்டா. அது முதல்ல பாடி தொலைக்க வேண்டியதானே. சரின்னு தான் சொன்னேன். மகனே ராஜா லோகிதாசா. டேய், வாய் தந்து மன வளர்த்தான். வாய் திறக்காத. வாய் மூடு. மகனே நீ அழ வேண்டாமடா, அழ வேண்டாம் மகனே. ஆரிரோ ஆரோ